வணக்கம் என்னுடைய அருமையான ரசிகர்களே, உங்களோட விஜய் பேசுகிறேன். ஆர் விஜய் குரலும் வரலையா? சரி, விஜய் பேசுகிறதா சொல்லிவிட்டு வேற ஒருத்தன் பேசுகிறேன். இருந்தாலும் விஜய் மூஞ்சி இருக்குது. நான் ஜில்லா படத்தோட ரிவ்யூ பற்றி பேச போகிறேன். என்னோட படம், நான் நடித்தது ரொம்ப நல்ல படம், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். நான் பல கோடி ரூபா செலவு பண்ணி நடிச்சிருக்கேன். நான் இருந்தாலும் என் ரசிகர்களுக்காக நான் இந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் வர முடியல, என் முகத்தை மட்டும் அனுப்பி வச்சேன். அதனால் என் மூஞ்சை பார்த்துக்கிட்டே பேசிங்க. சாரி, ஐ கான்ட் டூ திஸ். ஹலோ அகேன். நான் விஜய். ஜில்லான்றது என்னோட படம். நானும் மோகன்லால், காஜல் அகர்வால் எல்லாம் நடிச்சிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிவ்யூவை பார்த்து நீங்கள் படம் போகிறாப்புல இருந்துச்சுன்னா முதல்ல நான் ரிவ்யூ சொல்கிறத கேட்டுக்குங்க. இந்த திருட்டு விசிடியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் படம் பார்க்குறவங்கெல்லாம் இந்த ரிவ்யூவை பார்க்கக்கூடாது. ஏன்னா காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கணும். நானே இன்னும் ஃப்யூச்சரில் இந்த தம் அடிக்காதீங்க, தண்ணடிக்காதீங்கன்னு கருத்து சொல்கிறத விட்டுட்டு நீ திருட்டு விசிடி பார்க்காதீங்கன்னு சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளவு திருட்டு விசிடி இங்கே இருக்குது. சரி, இந்த படத்தை பற்றி பேசுவோமா? இந்த படத்தில் நான் ஒரு தாதாவுக்கு தத்துப்பில்லை, அதாவது ஒரு உயிரை காப்பாற்றினதுக்காக தாதாவாகிய மோகன்லால், தாத்தா இல்லைங்க தாதா as in வில்லன் ஆகிய மோகன்லால் என்ன அவர் பிள்ளையாகவே வளர்க்குறாரு. ஒரு நாள் அவர் உட்காந்துருந்தப்ப டிபார்ட்டட்னு ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்துட்டு அந்த படத்தை போலவே தான் இவனையும் ஒரு போலீஸ்காரனாக்குனா நமக்கு பிரச்சனை இல்லையே, ஒரு 4 பேரை கொலை பண்ணா கூட வெளில எடுத்து விட்ருவானே, ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னை போலீஸில் சேர்த்து விட்றார். ஆனால் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே என் ஆருயிர் நண்பர்களே, நான் தான் நல்லவனாச்சே. நான் போய் மோகன்லாலண்ணா நீங்கள் இதுமாரி தாதாவாக இருக்காதீங்க. அகெயின் தாத்தா இல்லை நண்பர்களே, தாதாவாக இருக்காதீங்க, திருந்தி வாழ்ந்துருங்க, இல்லைன்னா நான் போலீஸ்காரன் லத்தியால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடுது. அவ்வளோதான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறது. ஏன்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டிங்களே, முழு ரிவ்யூயும் கேட்டுட்டு படம் நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ பணம் செலவு பண்ணி படம் எடுத்ததுக்கு வேஸ்ட் ஆகிடும்ல. அதனால் முதல்ல டிக்கெட் எடுங்க, படம் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு யூடியூப் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க. ஏன் இந்த வீடியோவை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாமே. யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் பண்ணுங்கள். இது உங்கள் விஜயின் மிகப்பெரிய கோரிக்கை. ஆர் விஜய் மாதிரி சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான், அவ்வளோதான் ரிவ்யூ. உங்களுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க முடியாது. இன்னொரு வாரம் போணுச்சுன்னா யூடியூப்லேயே அவனால் போடுவான், அதை வேணால் பார்த்துங்க. கிளைமேக்ஸு வீடியோ எல்லாம் இதுமாரி பண்ணுறதுனால தானே காசு போட்டு படம் எடுத்து எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. சரி, அவ்வளோதான் ரிவ்யூ. அதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. டாட்டா, பை பை, அவ்வளோதான். பார்த்தது போதுமா? சரி போங்க. இது நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு விஜய் ஸ்டைல் இன்ட்ரடக்ஷன் இல்லைனா என் ஸ்டைல் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா நான் தான் விஜய். பார்த்துங்க, நான் தான் விஜய். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? இன்றைக்காவது என் புன்னகை மாறி இருக்கா? இதோ பார், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருந்த டண்டனக்கடா ஜாயின். தேங்க்யூ, பை பாய், சப்ஸ்கிரைப், வி வில் ஷோ யூ மோர்.